வணக்கம் பிரான்ஸ். 120 நாள் பல்கிங்ல இன்னைக்கு டே 19. காலையில ஏஞ்சி பிரைவசி வேலை எல்லாம் முடிச்சிட்டு எல்லா மேலையும் பேக் பண்ணி ஆபீஸ் கிளம்பி ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன். ஆபீஸ் வந்த வேலையா ஆபீஸோட ஓசி பால்ல ஓட்ஸ போட்டு சாப்பிட்டேன். எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதை சொல்ல வார்த்தையே இல்ல. லஞ்ச் டைம் வந்ததும் நம்ம எடுத்துட்டு போன ரைஸ், எக்ஸ், கேர்ட சாப்பிட்டேன். போற வழியில நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவனை பார்த்தேன். அப்படியே நம்ம பேஜுக்கு ஒரு ப்ரொமோஷனை போடலான்னு பார்த்தா அவன் சொல்றான், நான் ஃபாலோ பண்றேன், அப்ப நாளைக்கு வீடியோல நீ என்ன போடணும்னு சொல்றேன். போட்டேன்டாடே. ஈவினிங்கா இந்த வியூவை பார்த்துனே ஒரு காஃபியை போட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ரூம்மேட்டுக்கு ஆபீஸ்ல ஒரு கேக் வெட்டுறாங்களாம். அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு ஜிம்முக்கு செதறிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட்டா தீபாவளிக்கு மீந்த லட்டை உள்ள தள்ளிட்டேன். ஸ்டேஜா ஏற போறோம், பல்கிங் தானே பண்ண போறோம், எவன் என்ன கேட்க போறான். திருப்பி தொப்ப வந்தா ஒரு 100 days கட்டிங் சீரிஸை போட்டுடலான்ட்டு ஒர்க் அவுட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நமக்கு செஸ்ட், பைசப்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ் டே. என்னன்னு தெரியல, செம்ம எனர்ஜியா இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸா மிஷின் பிரஸ் ஃபுல் வெயிட்ல லோட் பண்ணி ஹெவியா போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்க்ளைன் பிரஸ், பெக் ஃபிளைஸ்னு போட்டேன். வீடியோ எடுறான்னு சொன்னா சைட் அடிச்சுன்னு இருக்கான் நம்ம ஜிம் ப்ரோ. அதான் அவனை அசிங்கமா திட்டிட்டு பைசப்ஸ்க்கு ஒரு 3 வேரியேஷனை போட்டுட்டேன். அப்படியே ஒரு 1 hour ஹெவியா ட்ரெட்மில்ல கார்டியோ பண்ணேன். காரணம் பின்னாடி சொல்றேன். அப்படியே கிளம்புறப்ப கண்டிஷன் செக்கிங் ஒன்னு போட்டேன். பல்கிங்ல ஆப்ஸை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க இருந்து கிளம்பி அப்படியே பர்த்டே ட்ரீட்டுக்கு போயிட்டேன். இப்போ தெரியுதா ஏன் ஹெவியா கார்டியோ பண்ணேன்னு? இதோட இன்னைக்கு கடையை சாத்தியாச்சு. நாளைக்கு வீடியோல பார்ப்போம். நன்றி.